ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது. கணிகனால ரொம்ப சந்தோஷம் தான். அதுவும் வந்து ரெண்டுமே ஒரே டீம் தான், ரெண்டுமே கணிகனார் தான். இதுவும் இருந்தாலும் எங்கள் அக்கா தான் அவங்க எத்தனைக்கும், அவங்க வந்து வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ அளவுக்கு ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளோட ஊரில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சொன்னாலே இந்த போல் கண்ணகி நகரா ரொம்ப மோசமான ஏரியா அது அப்படின்றத தாண்டி இப்போ நம்ம ஊர் பொண்ணு நம்மளை எப்படி சொல்கிறது, நம்மளை தூக்கி வச்சுருக்காங்க மேலே. நம்ம ஊரோட பெருமையை வந்து மேலே வெளிநாடு வரைக்கும் கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திக் அக்கா ஜெயித்ததில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணகி நகரே பெரிய சந்தோஷமாகுது. அவங்கள மாரி நம்மளும் நிறைய லெவலில் வரணும், இம்ப்ரெஷனாக இருக்கும். நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாரி இருக்குது நம்மளுக்கும். அந்த மாதிரி நம்மளும் போய் ஜெயிக்கணும்னு மோட்டிவேஷன் ஆகுது. எங்கள் ஊருக்கு எங்கள் நாட்டுக்கு பெருமையாக இருக்குண்ணா. அதனால் அவங்க வின் பண்ணி அதான் எப்படி சொல்கிறதுனா பெருமையாக இருக்குது. இப்போ அவன் நல்லா வரவேற்று நல்லா உற்சாகப்படுத்துனாங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்கள விளாடுவாங்க போவாங்க, அது மட்டும் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அவங்க ஜெயிச்சதுனால தான் கார்த்திகான்றவங்க ஒருத்தவங்க இந்த இடத்துல விளாண்டுன்னு இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. கணிகி நகரோடைய பெருமைன்னு சொல்கிறாங்க. அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தான் நாங்கள் அப்படின்னு இல்லை, நாங்கள் ரொம்ப நாளாவே முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். பல மேட்ச் போயிருக்கோம், ஒரு சிலது ஜெயிச்சிருக்கோம், ஒரு சிலது தோற்றுருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு இதில் போகணுன்றது எங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்தது. எங்களால் போக முடியல. ஆனால் அவங்க போனாங்க, ஜெயித்தாங்க. அவங்களுடைய எஃபர்ட் போட்டாங்க, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு இதனால தான் அவங்க ஜெயித்தாங்க. அதே மாதிரி நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கண்டிப்பாக.